ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சூப்பர் ஹெல்த்தியான ஆப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கவுனி அரிசியில் ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்து 1 கப் பச்சரிசி ஆட் பண்ணிக்கோங்க. எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் கவுனி அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு அவல் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சமாக, அதாவது 1 டீஸ்பூன் போல் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 to 7 hours போல் சோக் பண்ண விட்டுருங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க மெஷரிங் கப்பு பார்த்தீங்கன்னா அளவு வந்து 250 ml இருக்குது. ஸோ 250 ml கப்புக்கு இந்த ரேஷியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் அதை விட பெரிய கப்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 1/4 கப் ஆஃப் உரத்தாலும் 1/4 கப் ஆஃப் அவலும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை 6 hours நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ நல்ல பேஸ்ட் மாதிரி நம்ம ஆப்பம் கரைக்கிற மாதிரி அதே கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி ஏன் 6 hours ஊற வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுனி அரிசி வந்து இட் டேக்ஸ் டைம் டு கெட் சோக்டுங்க. ஸோ அதனால தான் வந்து 6 hours ஊற வைக்கிறோம். இப்போ ரா ரைஸோ உரத்தாலும் அதெல்லாம் ஜஸ்ட் 2 hours சோக் பண்ணால் கூட போதும். ஸோ உங்களுக்கு ரொம்ப டைம் இருக்குது அப்படின்னா தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. என்ன மாதிரி டைம் இல்லை அப்படின்னா ஒட்டுக்கா 6 hours ஊற வச்சு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி நீங்கள் டச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபைன் கிரெயின்ஸ் வந்து கையில் தெரியணுங்க. நம்ம அதுதான் நார்மல் ஆப்பத்துக்கு எப்படி அரைக்கிறோமோ அதே மாதிரி அரைச்சிக்கோங்க. ஸோ அரைச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்து ரப் பண்ணிங்க அப்படின்னா ஃபைன் கிரெயின்ஸ் உங்களுக்கு கையில் தட்டுப்படணும். இப்போ இந்த மாவை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு கொஞ்சமாக சால்ட், இதுக்கு அளவாக வந்து எவ்வளோ சால்ட் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை இட்லி மாவை எப்படி ஃபர்மெண்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி இதையும் 6 to 7 hours வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா சூப்பராக ஃபர்மெண்ட் ஆகிடும். எக்ஸாக்ட்லி நமக்கு இட்லி மாவு மாதிரியே ஃபர்மெண்ட் ஆகிடுங்க. மாவு இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறது கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருந்தனால நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஆப்பம் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி ஆப்பச்சட்டியில் இதுவும் ரெடி பண்ணிடலாம். ஒன்லி ஒன் திங் என்னென்னா, ஆப்பம் நார்மல் ரைஸ் ஆப்பம் வந்து சீக்கிரம் குக் ஆகிடும். ஆனால் இந்த கவுனி அரிசி ஆப்பம் வந்து கொஞ்சம் கூட டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து லோ ஃப்ளேமில் அழகாக நீங்கள் குக் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. நார்மல் ஆப்பமோடு சேர்த்து நம்மளோட ஃப்ளார் ஆப்பமும் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ளார் ஆப்பம் எப்படி செய்கிறதுன்றது இந்த வீடியோவில் கிளியராக இருக்குது. இதே மாதிரி உங்கள் ஆப்பச்சட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலி ஆப்பம், இட்லி, தோசைக்கு எப்போவாவது ரேராக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அண்ட் கலரும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் அல்டிமேட் காம்பினேஷனுங்க. நம்ம சிக்கன் குழம்போ இல்லை மட்டன் குழம்போ இல்லை வெஜிடபிள் குருமா எது வேணாலும் இதோட நம்ம தொட்டு சாப்பிட்லாம். எல்லாமே செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.